Hi dears, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க, டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. எந்த மாதிரி ஆப்ல வந்து எடிட் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பிளான் வச்சிருந்தேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு, பட் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஆப்ல பண்றீங்க, அப்படி அந்த என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. என்கிட்ட இருக்கிற ஒரே ட்ரைபாட் வந்து இதுதான். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது ப்ரோக் ஆனனால மறுபடியும் வேறு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதோட வேறு எந்த ஒரு பெரிய ஸ்டாண்ட் அது இதெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. இதில் தான் நான் வந்து எல்லா வீடியோஸுமே ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எது வாங்குறதுனே தெரியாமல் நம்ம வந்து குழம்பி போயிருக்கப்போ கரெக்டாக நான் இதை ஏதோ சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நம்ம அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளும் வந்து அதிலே கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் நைட் ஷூட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வீடியோஸ்லலாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சுத்தமாக கேட்கவே கேட்காது. நான் என்ன தான் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணாலும் வாய்ஸே சுத்தமாக வராது. ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த ஏர்பாட்ஸ் எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து கரெக்டாகவே இல்லை. ஸோ ஒரு மைக் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு இதில் சார்ஜ் இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கிளிப்போடு வரனால நம்ம உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த மாதிரிலாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம சார்ஜிங் பாயிண்ட் போடுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த ஹெட்டை நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். கிளியராகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ட் இதோட சார்ஜர் கேபிள் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோன் ஹெட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து வாய்ஸ் கரெக்டாக இருக்கணும் வீடியோவில். ஏன்னா நம்ம என்ன எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுத்தாலும் வாய்ஸ் சரியா இல்லைன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ நான் வந்து ஷார்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஜூமிங்கில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான், இதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே இன்ஷாட் ஆப் மட்டும்தான் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். தம்ப்நெயிலுக்கு மட்டும்தான் வேறு ஆப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். வீடியோவுக்கு எனக்கு இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜில் என்டர் ஆகிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் அதே வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிளிப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து கேன்வாஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரேஷியோவில் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கான ஃப்ரேம் வந்து 16:9 அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும் அங்கே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ஃப்ரேம் ரேட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ யூடியூப்க்கு பண்ணுறதுனால 16:9 வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரேமில் எல்லா கிளிப்ஸுமே வந்து அரேஞ்ச் ஆகிடும். மியூசிக் அப்புறம் டெக்ஸ்ட் இது ரெண்டுத்தை பற்றியும் நான் ப்ரீஃபாக உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்ட்ரோ மேக் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே மேக் பண்ணி வச்சுட்டா அடுத்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நடுவில் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் இன்ட்ரோ மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்ததும் அவங்க பார்க்குற விஷயம் வந்து இந்த இன்ட்ரோவாக தான் இருக்கும். இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை ஷார்ட்டான விஷயமா இதில் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இல்லைனா 1 அந்த மாதிரி டைம் ரேஷியோவில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து இன்ட்ரோக்கு மியூசிக் ஆட் பண்ணணும். மியூசிக் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம அவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஃபர்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபோன் கேமராவில் எடுத்து அதை அப்படியே நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கிளியராக குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம கிளியர் குவாலிட்டியாக மாற்றலாம். நீங்கள் எஃபர்ட்ஸ் இல்லை ஃபில்டர்ஸ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் அட்ஜஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது இருந்து தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான நம்பர்ஸ்லேயே நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன நேம்னு சொல்லிட்டு அப்படியே இதில் டெக்ஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லைட், கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன், ஷார்பன் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்ஸ் வந்த மாதிரி இருக்கும். என்னோட ஃபில்டர்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்டில் போய் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்டரில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நார்மல் நம்ம கேமராவில் எடுத்த மாதிரி தெரியும். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்க்க வேறு கலர்ஸில் இருக்கும் ஃப்ரேம்ஸ் எல்லாம். அதில் நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ எல்லா ஃப்ரேமுக்கும் வர மாதிரி நான் ஆல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி எஃபர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஸ்டைலிஷ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஹெச்டிஆர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியராகவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிப் எண்ட் வரைக்கும் வைக்கணும்னா அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வீடியோ எண்ட் வரைக்கும் வேணும்னா அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் வேணும்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து டிரான்சிஷன். ஒரு 2 கிளிப்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒயிட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிரான்சிஷன் எஃபர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கீழே இருக்கிற எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் லைனாக ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்ஸில் இருக்கிற எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன எஃபர்ட்ஸ் வேணாலுமே பண்ணிக்கலாம். அண்ட் இது எவ்வளோ டைமிங்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டைமிங்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கில் இருக்க ஃபஸ்ட்டு 2-3 எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் நார்மலாக எல்லா கிளிப்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைமிங் வச்சுக்கிட்டா போதும். ஒரு 0.3 செகண்ட் ஆர் 5 செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் சேம் இதே மாதிரி தான் அனிமேஷனும் இருக்கும். அதுலேயும் நிறைய எஃபர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் எல்லாமே ஃப்ரீயில் தான் இருக்கும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஒரு வீடியோ எடுக்கும் போது அதில் அன்வான்டாக ஏதாச்சும் ஆட் ஆகிருக்கும். அதை கிராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரேமோட கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணால் ஃப்ரீன்ற ஆப்ஷனில் போய்ட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் கிராப் ஆகி வரும். இப்போது நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கேன்வாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த நம்பரை 50ல் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் சைஸ்க்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தா உங்களோட வீடியோ வந்து இந்த மாதிரி கிளிப்ஸில் வந்துடும். ஸோ நம்ம கிராப் பண்ணும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி அதை நம்பர்ஸை வந்து நம்ம ஹை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போய்ட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் தெரிஞ்சால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்பவும் போல் டெக்ஸ்ட்டை உள்ளே போய்ட்டு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்டர் வைக்கணுமா இல்லை லேபிள் வைக்கணுமா, அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி காட்டணும், கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஎன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஷாட்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நான் ஏரோ மார்க் காட்டுற அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அன்லாக்குன்னு இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லாஸ்ட்டில் 2 பாக்ஸ் இருக்கும். அதில் அந்த ஃப்ரீ அன்லாக்குன்னு சொல்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு ஆட் வந்து வரும். அதை நம்ம பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஈஸியாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஷாட் ப்ரோன்னு இருக்கிறத வந்து அந்த ப்ரோ மெம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபாண்ட் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அதில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் போல்டாக காட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அண்ட் அதில் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை எப்பவும் போல் உங்கள் வீடியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றத வந்து மறந்துடாமல் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கிளிப்ஸ் ஃபுல்லாக வரணுமா இல்லை எவ்வளோ தூரம் அது வரணும் அப்படின்றதையும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை ஒரு கிளிப் ஃபுல்லாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அப்புறம் எக்ஸஸாக சில டைம்ஸில் வந்து நம்ம பார்க்காம விட்டனால தேவையில்லாமல் அந்த கிளிப்ஸில் அது ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைமிங்க்கு வர மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை கண்டுபிடிக்கிறதே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் ஐடி மென்ஷன் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. அதனாலே நிறையா மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு சேனலில் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க இந்த மாதிரி எடிட் வீடியோஸ் வந்து சொல்லும் போது தான் ஒரு வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த வெப்சைட்லேருந்து நிறையா மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தி மேட்டிக் அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளோட சேனலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து நம்ம ப்ரோ மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ எந்த மியூசிக் நம்ம டவுன்லோட் பண்ணுறோமோ அவங்களோட ஐடியுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் பண்ணணும். இது பண்ணாலே போதும். இது வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 வீடியோஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த கிளைமுமே வரல, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த யூடியூப் சேனலில் இருந்துமே நான் ஸ்டார்டிங் வீடியோஸ்க்கு எல்லாமே மியூசிக் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எனக்கு எந்த கிளைமும் வந்ததில்லை. ஸோ நீங்கள் ஸ்டடி விலாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேஜை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண மியூசிக்கை போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த வால்யூம் வந்து வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பின்னாடி மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் மியூசிக்கோட வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுக்கோங்க. இல்லை வெறுமா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஒன்லி மியூசிக்னால் நீங்கள் 100ல் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் எஃபர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு கிளிப்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட இன்ஷாட் ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் நோ காப்பிரைட் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், எடிட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெசல்யூஷனை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1080ல் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதை பற்றி நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இதோட போட்டால் கண்டிப்பாக குழப்பிடும். ஸோ நம்ம பொறுமையாகவே மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் எடிட் பண்ணுவேன். இன்ஷாட் ஆப் மட்டும்தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா ஆப்ஸ் நானும் வந்து நடுவில் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னும் நான் அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எஃபர்ட்ஸ், அப்புறம் ஃபாண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. நீங்கள் பிகினராக இப்போ தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஷாட் ஆப்பே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம எல்லா ஆப்லேயுமே பார்க்க முடியாது. ஒரு சில ஆப்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எடுத்ததும் நம்ம அதில் லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ எனக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுத்தமாக எடிட்டிங்னா தெரியாது, அந்த நாலேஜே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராப்பராக கற்றுக்கிட்டா நம்ம ஈஸியாகவே வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் யூடியூப்லேயுமே இன்ஷாட்டோட பேஜ் இருக்குது. அதுலேயுமே நிறையா டுட்டோரியல்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதில் கூட போய்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு சேவுக்கும் பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி எப்படிலாம் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டுட்டோரியலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கூட பார்த்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அது என்னன்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.